அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மல்யுத்த வீராங்கனை அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் பிரிஜ் பூஷன் சிங் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இந்த விடுதலை செய்து ஆணையை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். பெண் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பாஜக மூத்த தலைவரும் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவருமான பிரிஜ் பூஷன் சிங் மீது பெண் வீராங்கனைகள் பாலியல் புகார் அளித்திருந்தார்கள். அவர் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பொழுது தங்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காமன்வெல்த் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீராங்கனைகளே புகார் அளித்திருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. பாரதிய ஜனதாவிற்கு இது அரசியல் வகையிலான நெருக்கடியாகவும் அமைந்தது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து பிரிஜ் பூஷன் சிங் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. பாலியல் புகார் தொடர்பான வழக்கு என்பதால் இன் கேமரா முறையில், அதாவது குற்றச்சாட்டப்பட்டவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் தவிர வேறு யாரும் இல்லாத வகையில் இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இந்த வழக்குகளில் இருந்து பிரிஜ் பூஷன் சிங்கை விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு இந்த புகார்கள் அளிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு காரணமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கினுடைய விசாரணை நடந்து வந்த நிலையில் தற்பொழுது பிரிஜ் பூஷன் சிங் டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.